ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ராகி மாவு முறுக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செய்ய போகிற முறுக்குக்கு முதல்ல ராகி மாவு 250 கிராம் எடுத்துக்கலாம். இதை பவுலில் போட்டுடலாம். இப்போது 100 கிராம் அரிசி மாவு, 50 கிராம் கடலை மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு எதுக்குன்னா சாஃப்டாக நல்லா வர்றதுக்காக தான். அது கூட நம்ம 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது கூட நம்ம இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம தண்ணி எதுவுமே போடாதீங்க, அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக சூடு இருக்கும், அந்த எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றலாம். நம்ம இப்போது பாருங்கள், எண்ணெய் சூடு பண்ணி வச்சுங்க, தெரியுது உங்களுக்கு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், சூடாக இருக்கும். ஆமாம், லைட்டாக சூடாக இருக்குது. நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். வாங்க, இப்போது ரொம்ப சூடாக இருக்குது. ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆனதும் நம்ம ஓரளவுக்கு லைட்டாக வெதுவெதுப்பு இருக்கும். அப்போ நம்ம கையில் பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம கையில் பிசைஞ்சிடலாம். நம்ம சப்பாத்தி மாவு எந்த திட்டத்தில் பிசையுமோ அந்த அளவுக்கு தண்ணி போட்டு பிசைஞ்சால் போதும். தண்ணி போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க தண்ணி. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி மாதிரி பிசைஞ்சு நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த திட்டத்தில் பிசைஞ்சால் போதும். அப்போ தான் அந்த முறுக்கு நல்லா வரும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி இந்த திட்டத்தில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதில்ல, இந்த திட்டத்தில் பிசைஞ்சால் போதும். இப்போ அடுத்ததாக நம்ம முறுக்கு சுற்றி எடுப்போம். வாங்க, முறுக்குள்ளலில் போட்டு நம்ம முறுக்கச்சு எடுத்துருக்கோம். இதை எடுத்து முறுக்குள்ளலில் போட்டு நம்ம அதுக்குள்ளே மாவு போடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி உட்காந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மாவு போடுவோம். இந்த மாதிரி மாவை எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கச்சில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் அது மேலே மூடி போட்டு டைட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் தொடச்சிக்கலாம் நம்ம. ஏன்னா அது மேலே நம்ம முறுக்கு சுற்றி எடுத்து போட போகிறோம். அதனால் பிடிக்காம வரதுக்காக எண்ணெய் போட்டிருக்கோம். நம்ம இந்த அளவுக்கு எண்ணெய் போட்டால் போதும். இப்போ இது மேலே நம்ம முறுக்கு சுற்றலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம முறுக்கு சுற்றிக்கலாம். நான் இப்போ ரவுண்டாக சுற்றுறேன். பாருங்கள், பாருங்கள், சூப்பராக முறுக்கு சுற்றி வந்திருக்கு. பாருங்கள், இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பரான ஒரு முறுக்கு ரெடியாக இருக்குது நம்மள்கிட்ட. பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குல்ல. இதே மாதிரி நம்ம ஒரு 4-5 சுற்றி வச்சுக்கலாம். நான் எண்ணெய் சூடு வச்சுருக்கேன். சூடாகிடுச்சா பார்க்கலாம். நம்ம எப்போயுமே முறுக்கு சுற்றுறதுக்கு முன்னே எண்ணெய் சூடை வச்சுட்டு தான் நம்ம முறுக்கு சுற்ற போகணும். இப்போ எண்ணெய் சூடு ஏறிடுச்சு, நம்ம இதில் போட்டுருவோம். இந்த மாதிரி எடுத்து நம்ம சுற்றி வச்சு முறுக்கெல்லாம் பொறுமையாக எடுத்து போட்டுடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். நம்ம இதில் ஒரே மாதிரி வெந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு தீச்சிடாதீங்க. ஏன்னா இது வந்து முறுக்கு வந்து கருப்பாக தான் வரும். ஏன்னா ராகி மாவில் செய்கிறதுனால கருப்பாக தான் வரும். நமக்கு வெந்துச்சா வேகலையான்னு தெரியாமல் போயிடும். நம்ம இந்த கொதி அடங்குறப்போ வெந்துச்சுன்னு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், ஓரளவு கொதி அடங்கி வருது. இப்போ திருப்பி விடலாம். நம்ம இதை முறுக்கை திருப்பி போட்டு வேக வைக்கலாம். முறுக்கு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம திருப்பி விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விடலாம். இப்போ இந்த முறுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. பாருங்கள், கொதி அடங்கிடுச்சு. இந்த அளவு கொதி அடங்கிச்சுன்னா முறுக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துருவோம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், இது நல்லா கொரு மொறுன்னு ரெடியாக இருக்குது இந்த முறுக்கு. நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற முறுக்கெல்லாம் நான் போட்டு எடுத்துட்றேன். இப்போ நம்ம இந்த பிளேட்டில் முறுக்கு அடுக்கிடலாம். அடுக்கி சாப்பிட கொடுக்கலாம். எல்லாருக்கும் சாப்பிட்டுட்டோம். நீங்களும் சாப்பிடுங்க. இது வீட்டிலே சூப்பராக சீக்கிரமாக செய்யலாம். வீட்டில் உங்கள்கிட்ட ராகி மாவு இருந்தால் போதும், கூட அரிசி மாவு கடலை மாவு இருந்தால் போதும். இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். வீட்லேயே ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிகிற வேலை இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொரு முறுமுறு என்று முறுக்கு ரெடியாகி விட்டது. பாருங்கள், நான் உடைக்கிறேன். பாருங்கள், 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 உதிரியாக போகுது. பார்த்தீங்களா? பாருங்கள், அப்படியே பொடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செஞ்ச இந்த முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது நான் உங்கள் பெங்களூர் தமிழன். பாய்.